வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் 16வது சட்டசபை அமைச்சராக அண்மையில் பதவியேற்ற அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டசபையில் தனக்கென ஒதுக்கப்பட்ட அலுவலக அறையில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 13ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்ற மல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் தனது அலுவலக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி நேரில் கலந்து கொண்டு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவை அவரது இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை செயலர் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரது புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்தினர். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 76வது தேசிய ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்திய இந்த தேசிய அளவிலான போட்டி கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் நாட்டின் 30 மாநிலங்களை சேர்ந்த 30 ஆண்கள் அணிகளும் 27 பெண்கள் அணிகளும் கலந்து கொண்டன. 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியின் முடிவில் ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஹரியானா அணி 2ஆம் இடத்தையும் ராஜஸ்தான் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தன. பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கேரளா அணி 2ஆம் இடத்தையும் தமிழ்நாடு அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன. பரிசளிப்பு விழாவில் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நீதி அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினர். மேலும் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நிர்வாகிகள், புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ராஞ்சன் தாமஸ், செயலாளர் ரகோத்தமன், பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமியை தேக்வாண்டோ மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இச்சந்திப்பின் போது நேரு பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அமோக வெற்றி பெற்று மக்களின் நம்பிக்கையை பெற்றதற்காக மனமார்ந்த பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்களின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களுடன் கலந்துரையாடி கல்வி, விளையாட்டு மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்வி நிறுவன வாகனங்களுக்கும் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு ஆய்வு பணி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வு பணி மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வு பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா முன்னிலை வகித்தார். செயற்பொறியாளர் சீதாராமு ராஜு, ஆர்டிஓக்கள் பிரபாகர், அங்காளன், ரமேஷ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். கல்வி நிறுவன வாகனங்கள் பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படுகிறதா, நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது வாகனங்களின் தகுதி சான்றிதழ், காப்பீட்டு அனுமதி சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. மேலும் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர கால வெளியேறும் கதவு, ஜன்னல்களில் பாதுகாப்பு கம்பிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS வசதி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற்ற இந்த ஆய்வு பணி நாளையும் தொடர உள்ளது. அனைத்து கல்வி நிறுவன வாகனங்களும் தவறாமல் ஆய்வில் பங்கேற்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அவை தீவிரமாக கருதப்பட்டு நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறையின் துணை ஆய்வாளர்
வினயராஜ் எச்சரித்துள்ளார். குறுக்கு போகிறீங்க, கலெக்டர் சார் இப்படி பார்க்க சொல்லுங்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை, வேதபுரீஸ்வரர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி நிர்வாகி வசந்தி நேரு உடனிருந்தார். அப்போது பகுதி மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய விநாயகம் அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி மக்களின் கருத்தை அறியாமல் ராஜினாமா செய்துள்ளார். இதனால் மீண்டும் இடைத்தேர்தல் சுமை எங்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நலத்திட்ட உதவிகளுக்காக யாரை அணுகுவது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த விநாயகம், கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறேன். இனியும் என்னால் முடிந்தவரை எனது சொந்த நிதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு வழிகாட்டுதலில் மக்களுக்கான சேவைகளை மேற்கொள்வேன் என்றார். மேலும் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் இடைத்தரகர்கள் மூலம் வாக்கு கேட்பவர்களை புறக்கணித்து நேரடியாக மக்களுடன் இருக்கும் தமக்கு ஆதரவு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முத்துலிங்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜா, புகழ், ராதாபாய், அமிர்தம், சத்யா, தனிகாச்சலம், ஜெயா, ரஞ்சிதம், சித்ரா மற்றும் கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், ரவி, வெங்கடேஷ், பாலாஜி, சங்கர், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் அஜிஸ் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டிபிஆர் செல்வம் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இந்த சமூக நல சேவையை வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புரொஃபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு மற்றும் சுற்று வட்டார குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அதிகாலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக வீட்டு உபயோகம், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் சேதராப்பட்டு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியதுடன் குடிநீர் விநியோக பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. புதுச்சேரி தனியார் மாலில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. பொதுமக்களின் உடல்நலனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த முகாமை ரோட்டரி சங்க தலைவர் பிரசன்னா, செயலாளர் பாலா மற்றும் நிர்வாகிகள் பிரேம்ராஜா, வினோத், சங்கர், சார்லஸ், மீரான், கார்த்திக், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது உடல்நிலையை இலவசமாக பரிசோதித்துக் கொண்டனர். பல்வேறு உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பொதுமக்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடைந்ததுடன் இதுபோன்ற சமூக நல மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் 2026-2027 நிதியாண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள சாலைகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் புதிய சாலைகள் அமைக்கப்பட வேண்டும், மழைக்காலங்களில் கழிவுநீர் வெளியேற்றத்திற்காக தோண்டப்பட்ட சேதமடைந்த சாலைகள் எவ்வாறு சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி மக்களின் அடிப்படை விதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இளநிலை பொறியாளர் சாந்தன் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள புதிய சாலனி ஜுவல்லரி மார்ட் திறப்பு விழா நடைபெற்றது. நகை பிரியர்களுக்கான நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நகை மாளிகையை முதல்வர் ரங்கசாமி மற்றும் திரைப்பட நடிகை ராக்ஷி கண்ணா ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சாலனி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் ஜெயந்திலால் சாலனி வரவேற்புரை வழங்கினார். மேலும் சாலனி குழுமத்தை சேர்ந்த ரிஷுப் சாலனி, கௌதம் சாலனி, ஸ்ரீபால் சாலனி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சாலனி ஜுவல்லரி மார்ட்டில் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள் பாரம்பரிய வடிவமைப்புகளுடன் நவீன கலைநயத்துடன் இணைந்த வடிவமைப்பாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளி பொருட்களுக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள தளத்தில் சமகால, பாரம்பரிய, பழங்கால மற்றும் கைவினை வெள்ளி ஆபரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து வயதினரையும் கவரும் வகையில் சிறப்பு வடிவமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மற்றும் மதுரையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் சாலனி ஜுவல்லரி மார்ட் தற்போது புதுச்சேரியிலும் தனது சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை ராக்ஷி கண்ணா சாலனி ஜுவல்லரி மார்ட்டின் விளம்பர தூதுவராக அறிவிக்கப்பட்டார். இந்த பொறுப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி திருக்கோவிலின் உலக நலன் மற்றும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி முன்னிட்டு 24 மணி நேரம் இடைவிடாத சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேகத்தில் நல்லெண்ணெய், குங்குமம், கஸ்தூரி மஞ்சள், இளநீர், 1008 லிட்டர் பால், 1008 லிட்டர் தயிர், 108 அளவு தேன் உள்ளிட்ட 42 வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் புனித பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு தேவிக்கு சிறப்பு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட 108 புனித கலசங்களின் தீர்த்தத்தால் கலசாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேவியின் அருளை பெற்றனர். 24 மணி நேரமும் தொடர்ந்து நடைபெற்ற
இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை தரிசித்து வழிபட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் உலக நலன், மழை வளம், மக்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு குறைவு, வருமான இழப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு கண்டித்து புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சங்க நிர்வாகிகள், பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக வருமான இழப்பை சந்தித்து வருவதாகவும், வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் கூறினர். எனவே மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எரிபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் பாளையத்தான் மற்றும் மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். மேலும் மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சதீஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி கீழ் சாத்தமங்கலத்தில் இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பு, கார்த்திக் ஆப்டிகல்ஸ் மற்றும் அறம் நவீன சிகிச்சை மையம் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பெண்கள், முதியோர், தொழிலாளர்கள் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கண் பரிசோதனை, பொது உடல்நல பரிசோதனை மற்றும் ஆரம்பகட்ட மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல், கண்ணீர் வடிதல், தலைவலி மற்றும் சர்க்கரை நோயால் ஏற்படும் பார்வை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் பரிசோதிக்கப்பட்டன. மேலும் பார்வை குறைபாடு கண்டறியப்பட்டவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தரமான கண் கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மருத்துவ நிபுணர்கள் கண் பாதுகாப்பு, உடல்நல பராமரிப்பு மற்றும் காலந்தோறும் மருத்துவ பரிசோதனை செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வழங்கினர். சமூக நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அமைப்புகளின் இந்த முயற்சியை பொதுமக்களும் சிறப்பு விருந்தினர்களும் பாராட்டினர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் 40ஆம் ஆண்டு மகோற்சவம் கடந்த மே 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மகோற்சவத்தை முன்னிட்டு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் தொடக்க நாளில் பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். உற்சவ நாட்களில் சந்திரசேகரர் வெள்ளி பல்லக்கில் வீதி உலா, சிறப்பு அபிஷேகம் மற்றும் இரவு சுவாமி வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. கடந்த 26ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் இரவு 63 வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவினை காண உள்ளனர். தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி இரவு தெப்பல் உற்சவம், ஜூன் 3ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம், ஜூன் 4ஆம் தேதி சண்டிகேஸ்வரர் உற்சவம், ஜூன் 5ஆம் தேதி திருமுறை உற்சவம் மற்றும் ஜூன் 6ஆம் தேதி காலை சங்காபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்த மகோற்சவத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கண்ணா, அர்ச்சகர்கள் குருமூர்த்தி, சந்திரமோகன், கல்யாண சுந்தரம் மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்.
விழுப்புரம் மரக்காணம் அருகே அனுமந்தை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் புதுச்சேரியில் பொக்லைன் இயந்திரம் வைத்து தொழில் செய்து வருகிறார். வழக்கம் போல் தனது பொக்லைன் இயந்திரத்தை லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றிருந்தபோது திடீரென பயங்கர வெடிசத்தம் கேட்டுள்ளது. வெளியே வந்து பார்த்தபோது அவரது பொக்லைன் இயந்திரத்தின் கண்ணாடிகள் நொறுங்கி சேதமடைந்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் மற்றும் தடவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதற்கிடையே சில மாதங்களுக்கு முன்பு டிரைவர் வேலை தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை மற்றும் ரூபாய் 800 சம்பள பாக்கி விவகாரம் காரணமாக கோவிந்தன் மற்றும் பாக்கியராஜ் என்பவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பாக்கியராஜ் தமக்கு இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விசாரணைக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தெளிவாக கிடைக்காததால் வெடிகுண்டு வீசிய மர்ம நபரை அடையாளம் கண்டு கைது செய்வதில் போலீசாருக்கு சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த கொத்தனார் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் 10 கண்ணு சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் அருகே தொன்னமாநத்தம் கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கொத்தனாராக பணியாற்றி வந்தார். கடந்த மே 22ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த ஒருவரின் புதிய வீடு கட்டுமான பணிக்காக சென்றிருந்தபோது இரும்பு கம்பியை தூக்கிய போது அருகே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் உரசியதாக கூறப்படுகிறது. இதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தும் காவல் நிலையத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உயிரிழந்தவரின் உடலை புதுச்சேரிக்கு கொண்டு வருவதிலும் தாமதம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய உறவினர்கள் 10 கண்ணு சதுக்கத்தில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கில் அலட்சியம் காட்டிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பவத்திற்கு காரணமான நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மற்றும் உயிரிழந்த சீனிவாசனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இந்த போராட்டத்தால் 10 கண்ணு சதுக்கம் பகுதியில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியல புதுச்சேரி கல்வித்துறையின் வருவாய் ஆய்வாளர் அருண் பிரசாத் பணி நிறைவு பாராட்டு விழா கல்வித்துறை வளாகத்தில் உள்ள சியுலா பிரிவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி சியுலா பிரிவின் வருவாய் அதிகாரி பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி வருவாய்த்துறையை செய்த வட்டாட்சியர்கள், துணை வட்டாட்சியர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் அருண் பிரசாத் அவர்களை பாராட்டினர். விழாவின் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் கலந்து கொண்டு அருண் பிரசாத் அவர்களின் நீண்டகால நேர்மையான சேவையையும் துறையின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பான பணிகளையும் நினைவு கூர்ந்து பாராட்டுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வருவாய் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் இணைந்து அருண் பிரசாத்திற்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் அவரது ஓய்வு கால வாழ்க்கை ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளமுடன் அமைய வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் கடப்பேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன், ஸ்ரீ எல்லை அம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ கிருஷ்ண சகாய பஞ்ச பாண்டவர் சகித ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ
வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஐயனார் ஆலயங்களின் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் தினந்தோறும் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மேலும் மின் அலங்காரத்துடன் சுவாமிகள் தினமும் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக கூழ்வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக வெள்ளிக்கிழமை திரௌபதி அம்மன் சிறப்பு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் இரவு தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக் கடனும் செலுத்தினர். பின்னர் திரௌபதி அம்மன், அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் சுவாமிகள் வான வேடிக்கையுடன் சிறப்பாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கடப்பேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பத்மினி நகர் குடியிருப்பு பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் அவர்கள் தலைமையேற்று கலந்து கொண்டார். பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய திருபுவனை குடிநீர் பிரிவு மெக்கானிக் சரவணன், கூடப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் வேணு மற்றும் கோபாலன்கடை குடிநீர் பிரிவை சேர்ந்த சண்முக சுந்தரம் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது பணி நிறைவு பெற்ற ஊழியர்களின் நீண்டகால சேவை மற்றும் துறைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள் பாராட்டப்பட்டன. மேலும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட பிற ஊழியர்களுக்கும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் போது பணி நிறைவு பெறும் ஊழியர்களின் சேவை கால நினைவுகள் பகிரப்பட்டதுடன் அவர்களின் ஓய்வு கால வாழ்க்கை ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளமுடன் அமைய அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரசு ஊழியர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பான பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சக ஊழியர்களின் அன்பையும் பாராட்டையும் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியான தருணமாக அமைந்தது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட ஏம்பலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த மே 21ஆம் தேதி தொடங்கி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. மேலும் மின் அலங்காரங்களுடன் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும், 28ஆம் தேதி முத்துப்பல்லக்கு, குதிரை வாகனம் மற்றும் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி குமரேசன், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் எம்டிஎஸ் ஊழியர் உமா பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீபா தலைமை தாங்கினார். விழாவில் வில்லியனூர் இஎஸ்ஐ மருத்துவமனையை சேர்ந்த செவிலிய அதிகாரிகள், மருந்தாளுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் உமாவை பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய சக ஊழியர்கள் உமா அவர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பான சேவையையும் மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக பொறுப்புணர்வுடன் பணியாற்றிய அவரின் சேவை அனைவராலும் பாராட்டப்பட்டது. விழாவின் நிறைவாக டாக்டர் பிரதீபா மற்றும் சக அதிகாரிகள் இணைந்து உமாவிற்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் அவரது ஓய்வு கால வாழ்க்கை, ஆரோக்கியம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
வணக்கம்.